வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஏர் கண்டிஷனரோட செயல்திறனை எது நிஜமாவே பாதிக்குதுன்னு ஒரு அலசலாம். எது அதுக்கு நல்லது, எது கெட்டதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் கேள்வியே இதுதான். நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் இல்லையா? வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த அவுட்டோர் யூனிட் மேல வெயில் சுல்லன அடிச்சா அது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யுமா? கரண்ட் பில் ஏறுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கைய பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஏசி யூனிட்டுக்கு ஒரு ஷேடு போட்டா நல்லா வேலை செய்யும்னு. ஆனா அது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? பாருங்க, இது நம்ம மட்டும் யோசிக்கிற விஷயம் இல்ல. ரெடிட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏசிக்கு ஷேட் போடுறதுல உண்மையிலே பிரயோஜனம் இருக்கா இல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலையானு. பதில்கள் ஆளுக்காள் மாறுபடுது. அதனாலதான் இதுக்கு ஒரு தெரிவான விட தேவைப்படுது. சரி, இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையான டேட்டா, அதாவது அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த நம்பர் தான் எல்லாத்தையும் சொல்றது. நீங்க உங்க ஏசி யூனிட்க்கு மட்டும் நிழல் கொடுத்தீங்கன்னா அதோட செயல்திறன்ல வெறும் 1-3% தான் முன்னேற்றம் இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க, உங்க ஏசி 1 மணி நேரத்துக்கு சுமார் 1,70,000 கன அடி காத்த உள்ள இழுத்து வெளியே தள்ளுது. அவ்வளோ பெரிய காத்தோட்டத்துல அந்த யூனிட்டோட வெளிப்பகுதி கொஞ்சம் சூடா இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. முக்கியம் அந்த சுத்தி இருக்கிற காத்தோட வெப்பநிலை தான். அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஏசி யூனிட்க்கு நிழல் கொடுக்கறத விட உங்க வீட்டுக்கு நிழல் கொடுங்க. ஜன்னல்ல ஷேட் போடுறது, மரங்கள் வளர்க்கறது மூலமா வீட்டுக்குள்ள வர்ற வெப்பத்தை குறைக்கலாம். இப்படி செஞ்சா ஏசிக்கு வேலைப்பழு குறையும், கரண்ட் பில்லும் குறையும். ஓகே, நிழல் கட்டுக்கதைய உடைச்சாச்சு. அப்போ வெயில் இல்லைன்னா எதுதான் நம்ம ஏசியோட உண்மையான எதிரி? அது நம்ம கண்டுக்கு தெரியாம மெதுவா நம்ம ஏசிய அரைச்சிட்டு இருக்கு. ஆமாங்க, அது துருதான். ஏசி யூனிட்ல இருக்கிற இரும்பு பாகங்கள், ஈரப்பதம், காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேரும்போது துரு உருவாகுது. இது ஒரு போர்வ மாதிரி ஆக்ட் பண்ணி வெப்பம் வெளியே போறதை தடுத்துடும். தூசி வர்றதால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பாருங்க. ஏசி சரியா வெப்பத்தை வெளியேத்தாது. காத்தோட்டம் தடைப்படும். இதனால கம்ப்ரஸர் மேல அழுத்தம் அதிகமாகி ஏசியோட ஆயுசு குறையும். கடைசில நம்ம பாக்கெட்ல இருந்து அதிகமா கரண்ட் பில் போகும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த எதிரிய நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். நம்ம ஏசிய சூப்பரா நீண்ட நாளைக்கே வேலை செய்ய வைக்க சில சிம்பிளான வழிகள் இருக்கு. இது உங்களுக்கான 4 ஸ்டெப் பிளான். 1. அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க. தூசு, இலைகள் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. 2. தண்ணி கரெக்டா வெளியே போகுதான்னு செக் பண்ணுங்க. 3. ஏசிய சுத்தி காத்தோட்டமா இருக்கணும். செடிகள் எதுவும் பக்கத்துல வேண்டாம். 4. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு செக் பண்ணுங்க. சரி, உங்க ஏசி ரொம்ப பழையதாகிடுச்சு, அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்றது? சில சமயம் ரிப்பேர் பண்றதை விட புதுசு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். புது ஏசி வாங்க போறீங்கன்னா இந்த எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. இது அதிக மின்சாரத்தை சேமிக்கிற மாடல்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு சர்டிபிகேட். நீண்ட காலத்துல இது உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அமெரிக்கா மாதிரி 10 நாடுகள்ல எனர்ஜி ஸ்டார் மாடல் வாங்கினா அரசாங்கமே வரி சலுகை கொடுக்குது. உதாரணத்துக்கு, அமெரிக்கால மொத்த செலவுல 30% வரைக்கும் வரி விலக்கு கிடைக்குது. அந்த அமெரிக்கா உதாரணத்துல அதிகபட்சமா $600 வரைக்கும் சலுகை தராங்க. இது புது ஏசி வாங்குற செலவை கணிசமா குறைக்கும். இது ஒரு உதாரணம் தான். உங்க ஊர்ல இது மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த டேபிள பாருங்களேன், விஷயம் உங்களுக்கே புரியும். ஒரு சாதாரண ஏசியை விட ஒரு எனர்ஜி ஸ்டார் ஏசி அதோட வாழ்நாள்ல சுமார் $1,800 மேல சேமிக்குது. அதுவே மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் மாடலை வாங்கினா சேமிப்பு கிட்டத்தட்ட $6,700. இந்த நம்பர்ஸே எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா? சரி, மொத்தமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 1. ஏசிக்கு ஷேடு போடுறது பெரிய விஷயம் இல்ல, வீட்டுக்கு ஷேடு போடுறது தான் முக்கியம். 2. துருதான் ஏசியோட உண்மையான எதிரி. 3. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான் அதுக்கு மருந்து. 4. பழைய ஏசிய மாத்தும் போது எனர்ஜி ஸ்டார் மாடல் வாங்குனா நீண்ட காலத்துக்கு லாபம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்க ஏசியோட உண்மையான எதிரி வெயில் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையான எதிரி கிட்ட இருந்து, அதாவது துரு மற்றும் பராமரிப்பின்மையில் இருந்து உங்க ஏசியை நீங்க பாதுகாக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க.